அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க அவிட்டம் நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் மேற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸோ அவிட்ட நட்சத்திரம் பார்த்தோம்னா 23வது நட்சத்திரமா காலபுருஷனுக்கு 23வது நட்சத்திரமா வருதுங்க. இந்த அவிட்டம் அப்படின்னு பார்த்தோம்னால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது உல்லாச பறவை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர் பார்த்தோம்னா உல்லாசமா இருக்கணும்னு விரும்புவாங்க. எந்த வேலை எடுத்தாலும் கொஞ்சம் வீட்டுல ஃப்ரீடமா இருக்கணும், உல்லாசமா டிவி பார்க்கறது, ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. இந்த அவிட்டத்துக்கு ஆவணி அவிட்டம் இதுக்கு ஒரு தொடர்புகள் இருக்கு. ஆவணி அவிட்டத்துல ஒரு ஃபங்க்ஷன் கோயில்ல ஒரு திருவிழாவெல்லாம் நடக்கும். அதே மாதிரி இந்த அவிட்ட நட்சத்திரக்காருக்கு பார்த்தோம்னா வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். கோர்ட்டு கச்சேரி இதெல்லாம் கண்டிப்பா ஏறுவாங்க. சட்டம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் எங்களுக்கு தொடர்புகள் இருக்கு. அதே மாதிரி அவிட்டம்னாலே இந்த கறிக்கடைன்னு சொல்லுவாங்க, கசாப் கடை, அதெல்லாமே இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முரசு தொடர்புகளும் எங்களுக்கு இருக்கு. அதாவது முரசுனா என்னன்னு பார்த்தோம்னா இந்த மத்தாளம், மிருதங்கம், வயலின் இதுக்கு சம்பந்தம் எல்லாமே இந்த அவிட்டம் நட்சத்திரம் தான். திருமணத்துக்கு வாசித்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே இந்த அவிட்ட நட்சத்திரத்தோட தொடர்புகள் தான். அதே மாதிரி நீங்க வீட்டுல பார்த்தோம்னா ஒரு துர்மரணங்கள் நடந்திருக்கு. இந்த அவிட்ட நட்சத்திரக்காருக்கு வீட்டுல பார்த்தோம்னா ஒரு துர்மரணம் கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி ஆவிகளுடைய தொந்தரவுகள் அப்படின்னா இந்த அவிட்ட நட்சத்திரக்கார வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது அச்சய திருதியை நம்ம சொல்லியிருக்கோம். அச்சய திருதியில தங்க வாங்கினா நல்லா இருக்கும். இந்த மாதிரி அச்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர் அச்சய பாத்திரமா இருப்பாங்க. அதாவது அந்த காலத்துல தவிட்டு பானையில பணம் போட்டு வச்சா அந்த பணம் பெருகு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லாடல் உண்டுங்க. அதனால இது அச்சய பாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அவிட்ட நட்சத்திரம். அதே பார்த்தோம்னா அவிட்டம் பார்த்தோம்னா சனியோட கர்மா வாங்கி ஆக்சுவலி அது சனியோட வீட்டுலதான் இருக்குது. ஆனா கர்மா வாங்குறது சனியோட கர்மா டிஎன்ஏல. இந்த அவிட்டம் பார்த்தோம்னா புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அப்போ புதன் சனி செவ்வாய். அப்போ செவ்வாய்னா என்னன்னா நிலம், புதன்னா டாக்குமெண்ட், சனினா தடை. அப்போ நீங்க இடம் வாங்கினா பத்திரப்பதிவுல தடைகள் ஏற்படும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த நட்சத்திரம் சுட்டி காட்டுதுங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நீங்க கண்டிப்பா வீடு கட்டுவாங்க, நிலம் வாங்குவாங்க. இதெல்லாமே இந்த அவிட்ட நட்சத்திரக்காருக்கு ஏற்படும். ஏன்னா அவிட்டம் செவ்வாயோட நட்சத்திரம்னால. அடுத்ததா பார்த்தோம்னா 2வது திசை வர்றது பார்த்தீங்கன்னா ராகு. இப்போ ராகு எங்களுக்கு எதிர்பாராத காதலை இந்த அவிட்ட நட்சத்திரக்காருக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த சின்ன வயசுலயே 20, 22லயே முடிஞ்சிடும். ஸோ 7 வருஷம் 6 வருஷம் 18, 24 வரைக்கும் வரும். அப்போ அந்த 24க்குள்ள நீங்களுக்கு இந்த காதலை ஏற்படுத்தி முறிவை பண்ணிட்டு போயிடும். அதை கட் பண்ணி விட்டு போயிருக்கணும். அதுல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி செவ்வாய் சனி அப்படின்னாலே எதிர்பாராத விபத்துக்கள் நடக்கும். செவ்வாய் சனினாலே நம்ம எல்லாமே சொல்லுவோம் விபத்துக்கள் நடக்கும். இப்போ எதிர்பாராத விபத்துக்கள்லாம் ஒன்லி ஆக்சிடென்ட் மட்டும் கிடையாதுங்க. அதாவது பொருளாதார இழப்புகள், இல்லைன்னா உங்களோட ஃபேமிலியில இழப்புகள், வருமான இழப்புகள், பண நஷ்டம், இதெல்லாமே விபத்துன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம விபத்து அப்படின்னா ஆக்சிடென்ட் மட்டும் சொல்லக்கூடாது.
ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த செவ்வாசனி இருக்கிறதுனால எதிர்பாராத விபத்துனாலே வந்து ஏதோ பொருளாதார நஷ்டம், வீட்டில் யாராவது அடிபடுறது, இது இல்லைன்னா அவரு அந்த ஜாதகரே அடிபடுறது, இல்லைன்னா அந்த ஜாதகர் இழப்பு ஏதோ ஒன்று இழக்கிறது, வண்டியை ஏமாந்து போறது, அதாவது வண்டியை ஏமாத்தி போயிடுவாங்க, அது மாதிரி இழக்கிறது, இதெல்லாமே வந்து நடக்கும். தொழில் ரீதியான இழப்புகள், தொழில பணம் போட்டு தொழில் நஷ்டமாகுது, இதெல்லாமே கண்டிப்பா வந்து இருக்கும் இந்த செவ்வாசனி தொடர்பு வரனால. அப்போ சனியோட கர்மா வாங்கிக்கிறதுனால சனிக்கு வந்து அன்னதானம் வந்து அடிக்கடி இவங்க பண்றது வந்து நல்லது. அடிமட்ட தொழிலாளிகளுக்கு உதவிகள் பண்ணிட்டு வர்றது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்புகளை வந்து கொடுக்கணும். சனிங்கிறது அடிமட்ட தொழிலாளி, சனிங்கிறது நேர்மையா இருக்கும். எக்காரணத்தை கொண்டு நீங்க வந்து நேர்மையா இல்லாம தவறான வழியில மட்டும் போகாம இருக்கிறது வந்து சிறப்பு. நேர்மையானவர்கள் தான் இருப்பாங்க, இருந்தாலும் வந்து தவறான வழியில இங்க செல்லாம இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரத்தாருக்கு. ஸோ இப்போ இந்த ஐட்டம் பார்த்துட்டோம் அப்படின்னாலே முன்கோபங்கள் வந்து அதிகமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று பேசிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்காக வந்து ஃபீல் பண்ணுவாங்க இந்த ஐட்டம் நட்சத்திரம். அதே மாதிரி செலவுகள் பார்த்தோம்னாலும் கொஞ்சம் கம்மியாக தான், குறைவாக தான் செலவு வந்து பண்ணுவாங்க. கஞ்சத்தனம் வந்து இருக்கு, சேமிப்பு அதிகமாக இருக்கு, செலவு வந்து கம்மியாக தான் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த தவிட்டு பானையில பணம் அப்படின்னா உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி போய் அவிட்ட நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த தவிட்டு பானையில பணம் வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வந்து இருக்கு. ஸோ இந்த அவிட்டத்துல பிறந்தாலே நம்ம வைக்கணுங்கிறதுல அந்த லக்னம் லக்னாதிபதி போய் அவிட்ட நட்சத்திர சாரத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்க தவிட்டு பானையில பணம் வச்சு சேமிச்சுட்டே வந்தாங்கன்னா அது வந்து நல்லா பெருகும் அப்படிங்கிறது சொல்லாடல் வந்து உண்டு. நீங்க வந்து அவிட்டம்னாலே யூனிஃபார்ம் சர்வீஸ், ரத்தம், மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ரத்த தானம் பண்றது வந்து நல்லது. யூனிஃபார்ம் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து எங்களுக்கு வந்து நல்லாவே ஒத்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அவிட்டம் வந்து உடைப்பட்ட நட்சத்திரமா வந்து வர்றதுனால இவங்க வந்து செவ்வாய் சனியோட தொடர்புகள் பெறதுனால வந்து இவங்க வந்து சனினாலே நம்ம வந்து ஆஞ்சநேயர் சொல்லலாம். இப்போ செவ்வாய்க்கிழமைன்னு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ செவ்வாய் பார்த்தோம்னா இந்த அவிட்டம் பார்த்தோம்னா புதனோட பிறந்த நட்சத்திரம், இது வந்து சனியோட கர்மா வந்து வாங்கியிருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா இது வந்து செவ்வாயோட நட்சத்திரம். இப்போ புதனோட பிறந்த நட்சத்திரம் அப்படின்னாலே எங்களுக்கு வந்து புத்தி கூர்மை வந்து அதிகமா வந்து இருக்கு. புதன் அவிட்ட நட்சத்திரத்தாருக்கு வந்து எதையுமே வந்து கால்குலேஷன் ஸ்பீடோட தான் வந்து பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையெல்லாம் எங்களுக்கு வந்து நல்லா ஒத்துக்காங்க. மிஷினரி சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாம் வந்து நல்லா ஒத்து வரும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த அவிட்டம் பார்த்தோம்னா முட்டி கீழே இருக்கிற பாதங்கள் இதெல்லாம் பிரச்சனைகளே ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக வந்து. ஸோ இந்த ரெண்டு உறுப்புகள் வந்து இங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து பார்த்துக்கோங்க. நரம்பு சம்பந்தமானது, எலும்பு சம்பந்தமான தேய்மானங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்து ஏற்படும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இங்க இருக்கிறது வந்து சிறப்பு அப்படின்னு வந்து என்னுடைய கருத்தா வந்து நான் பதிவுள்ளேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. சார் முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாம் சார். ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி சார். இதுக்காரும் அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த நட்சத்திரத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ராம் சார். சொல்லுங்க சார். இல்ல உள்ள வந்தீங்க, அதான் கேட்டேன். பேசுறீங்களா? இல்ல சார். ஓகே சார். ஓகே சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.